கல்வாரி சிலுவையை காணாத ஒருவன் ஒரு உண்மை கிறிஸ்தவனாகவே வாழ முடியாது. நீ எந்த அற்புதத்தை பார்த்துட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை தேரவே தேராது. கல்வாரி சிலுவையை கண்டுதான் உன் மனசுல அவருக்கு இடம் கொடுக்கணும். அங்கே பார், உன்னை அவர் எவ்வளவாய் நேசித்தார் என்று தெரியும். அங்கே பார், அவர் உனக்காக என்ன செய்தார் என்பது உனக்கு தெரியும். அங்கே பார், அவர் யார் என்பது உனக்கு புரியும். நீ சிலுவையை பார்க்காம அவர் அற்புதர் 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 வீணாய் உலகத்தை ஏமாத்துகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டமா இருக்கு. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 3 பிரபலமான இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பூமியில பிரபலமாய் நடக்கிற 3 ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் அந்நாளில் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால என்ன செஞ்சோம்? அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அப்புறம் பிசாசுகள். அப்பா, என்ன பயங்கரமான ஊழியம்! இன்னைக்கு பாழா போன இந்த கிறிஸ்தவ மக்களும் கூட எவன் இப்படி ஏமாத்துறானோ அவன்கிட்ட தான் ஓடுறாங்க. கொஞ்சம் கூட அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, சொரணை இருக்கா எனக்கு தெரியல. கொஞ்சமாவது யோசிக்கணும். போன வாரம் யூடியூப்பில் ஒன்றை பார்த்தேன். ஒரு அம்மா கனடாவுக்கு போய், இங்கே கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அந்த அம்மா கனடாவுக்கு போய் அழுகுது. இந்த கனடாவில் வந்து நாங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாமல் ஹோட்டலில் போய் தங்கிட்டோம். சரி, யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம்? ஆனால் நீங்களும் அப்படி ஏமாந்து போறீங்களே, அதான பிரச்சனை. யாரு என்னங்கிறதே தெரியாத வித்திக்கு அவங்களுடைய மாயமாயத்தில் மயங்கி போயிருமே, அவன் பேசுற பேச்சில் மயங்கி போறமே. கொஞ்சமாவது விவசாய வேணாமா? யோசிக்கணும். பிரபலமான ஊழியங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோம். ஆனால் அவர் என்ன சொல்லுவாராம்? அதான் நமக்கு முக்கியம். அவர் என்ன சொல்லுவாராம்? ஐயோ, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. இங்கே கொடி கட்டி பறந்தவர்கள், இங்கே கூட்டம் கூட்டமாய் கீழே விழத்தள்ளினவர்கள், பிசாசுகளை போனா ஓடி போறோம். கட்டுகிறேன், என்னத்தை கட்டுற? போய் உங்க மாதிரி சங்கு மூணு குதிக்கணும், இங்கிருந்து அங்கே தாண்டணும், அங்கிருந்து இங்கே தாண்டணும், உருளணும் புரளணும், இதான் ஆவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சத்தியம்னா என்னாலுமே தெரியல. இங்க மக்களை ஏமாத்துற கூட்டமாய், பணம் பறிக்கிற கூட்டமாய் இல்லையா? நீ ஒரு தாலி செயின் இல்லையா, தாலி செயின் கழுத்தில் போட்டுருக்க ஒரு செயினை கழட்டி உண்டியலில் போடு, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு செயின் வரும் அப்படின்னா கழட்டி போட்டு போயிடுது அந்தம்மா. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாரு. நம்ம அப்படி ஏமாறன்னு சொல்ல வரல, ஏமாத்துறன்னு சொல்ல வரல. ஆனால் கிறிஸ்தவத்தில் நடக்கிற ஃப்ராடுகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒரு பாவத்துக்கு பாவம் நம்ம செய்யக்கூடாது, பாவத்துக்கும் துணை போக கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நீ மற்றவருடைய பாவத்துக்கு உடன்படாதே. நீ பாவம் செய்யல, ஓகே, ஆனால் பாவம் செய்கிறவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறிய? பாவம் செய்கிறவனுக்கு தானே நீ பேசுகிற, பாவம் செய்கிறவனுக்கு தானே கொடுக்குற. அது எவ்வளோ பெரிய பாவம், இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நான் இதுக்கு எல்லாமே அங்கே பழி ஆகிருக்கு. ஒருத்தர் பழிகடை ஆகியிருக்கிறார், பார்த்துங்க. ஆண்டவர் சொல்கிறாராம் அந்த 3 குரூப்பை பார்த்துட்டு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. அது சொன்னது மட்டும் இல்லையா, கொஞ்சம் இருங்க ஆலோசனை பண்ணலான்லாம் சொன்னாரா? என்ன சொன்னாரா? என்னை விட்டு அகன்று போங்கள். நம்ம பஸ்ஸில் சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஃப்ரம் மீ, கெட் அவுட். எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆக பாவம் எப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது, எப்படிப்பட்ட ஒரு உச்சத்துக்கு நம்மை கொண்டு போய் தேவனால் கைவிடப்படக்கூடிய, நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற. இப்ப சொல்லல, இங்க எல்லாமே நடக்குது, பூமியில எல்லாமே நடக்குது தான். ஆதி காலத்திலிருந்து பாவம் செஞ்சவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆதாம ஏவாளும் பாவம் செஞ்சாங்க, கொண்டு போட்டாரா? இல்லை. அவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது? தோட்டத்தை விட்டு வெளியேற்றிட்டார். காயின் கொலை பண்ணான், என்ன அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு? ஊர் ஊராக சுற்றுறது தான் அவனுக்கு வேலை. மோசே பாவம் செஞ்சார், என்ன பாவம் செஞ்சார்? ஒரு கண்மலையை பார்த்து பேசினாரே அடிச்சு விட்டார். அதுக்கு என்ன தண்டனை? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்?
இந்த படிப்பெல்லாம் எதுக்கு? நம்ம கொஞ்சமாவது மாற்றணுங்க. கொஞ்சமாவது நம்ம சிஸ்டத்தை மாற்றணும், நம்முடைய மனநிலையை மாற்றணும். தெய்வத்துக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்காவிட்டால், நிறைய நீ செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே, முதல்ல பரிசுத்தமாக வாழ தீர்மானம் பண்ணு. மற்றவங்களுடைய பாவத்துக்கு உடன்படாத, நீயும் பாவம் செய்யாத, பாவிகளுக்கு உடன்படாத. நம்பர் 1. அது நம்முடைய குறிக்கோளாக வச்சுக்கணும், அது நம்முடைய கொள்கையாக வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, புலி பசித்தாலும் அப்படின்னு ஒரு பழமொழி. ஒரு மிருகத்துக்கே அப்படி ஒரு கொள்கை இருக்குமானா, பரிசுத்தவான்கள் என்று தேவனால் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் அந்த கொள்கையை காப்பாற்ற வேணாமா? அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேணாமா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், முதல் காரியம். 2வது, நற்கிரியை செய். விசுவாசிகளுக்கு கூடுமானால், இல்லையா, நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசுவாசிகளுக்கு முக்கியமாக செய்யுங்க, நன்மை செய்யுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, நன்மை செய்யுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. என் பாவத்தை உன் பாவத்தை அவர் சுமந்த காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பாவத்தை சுமந்ததுக்கே அப்படிப்பட்ட ஒரு தண்டனை என்றால், பாவத்தையே செய்கிற எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுப்பார்? நாம் பயப்பட வேண்டும். தெய்வ பயம் நமக்கு இருக்குமானால், இன்றோடு பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த இடத்த விட்டு போங்க.